ஹாய்ங்க, வெல்கம் டு ஆல். இன்றைக்கி அமுதா கிச்சனில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறேன். ஒரு 2 டம்ளர் 2.25 டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு 400 அரிசிக்கு 350 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி, 3 பெரிய வெங்காயம், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லித்தலை, காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் 3 போட்டிருக்கேன். இதை கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க. ஒரு ½ லெமன், அவ்வளோதான். அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நம்ம சாப்பாட்டுக்கு செய்வோம்ல அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். அப்புறம் நெய், அப்புறம் ராக்ஃபோர்ட் பிரியாணி மசாலா, அப்புறம் அந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அப்புறம் அன்னாசி பூ, அப்புறம் கடல் பாசி, கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தயிர், நம்ம தக்காளி கம்மி பண்ணிட்டு தயிரும் லெமனும் சேர்த்தா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ நான் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். இதில் வந்து ஒரு 3 எண்ணெய் ஊற்றிருக்கேன். என்னென்ன கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து நெய் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நான் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவும் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். இது நான் கொஞ்சம் நுணுக்கி வச்சுக்குவேன். எல்லாத்துக்குமே உருளைக்கிழங்குக்கு, சேனக்கிழங்கு, இந்த மாதிரி நம்ம கிழங்கு ஃப்ரை பண்ணுற ஐட்டத்துக்குலாம் அது போட்டு செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும் இந்த பட்டகிராம் ஸ்மெல்லுக்கு. அவ்வளோதான், எல்லாமே போட்டேன். இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். இது நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம 1 by 1 சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் புதினா மல்லி சேர்த்துக்கலாம். அப்புறமேட்டுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, வெங்காயம், புதினா மல்லி எல்லாத்தையும் போட்டேன். அவ்வளோதான். இது நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்தோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். அவ்வளோதான், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டேன். நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா பொடியும் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக தான் போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் வந்து நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா வதங்கி வரட்டும். வதங்கினோடனே நம்ம தண்ணி சேர்த்துட்டு லெமன் ஆட் பண்ணிடலாம். இப்போ மசாலா நல்லா இதாகிடுச்சு. இப்போ சிக்கன் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த மசாலாலேயே வேகட்டும். சிக்கன்லேருந்து தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், தண்ணி ஊற்றிட்டேன். 2 டம்ளருக்கு 3.25 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் அந்த கறியிலேருந்து வர தண்ணி வந்திருக்கு. ப்ளஸ் நம்ம தயிர், கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 4 டம்ளர் இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் லேசாக கொதி வரும்போது நம்ம அரிசியை போட்டு ஒரு கிளறி மூடி வச்சிடலாம். நல்லா நுரக்குட்டி வந்துருச்சு. லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அரிசி போட்டோன்னே அந்த சாப்பாடு வெந்து வரும்போது பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டான அளவு இருக்கான்னு பார்க்கக்கூடாது. அதை விட ஒரு இது வந்து எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், எல்லாம் நான் கொதிச்சிருச்சு. இப்போ நான் அரிசியை போட்டுறேன். நான் நல்லா 5 விசில் விட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்குது எனக்கு 2 டம்ளர் இருக்குது குக்கருக்கு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் நெய் வந்து போட்டு நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டு மூடி வச்சுருவோம். நல்லா எப்படி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். கிண்டி அவ்வளோதான், பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சு. உதிரியாகவே இருக்குது. சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.